ராமானுஜம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 2011ல இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வருது? ஆள் மனசுல இருந்து பேசுங்க. உங்களை பின்னாடி கூட்டிட்டு போறேன் டைம்ல. சொல்லுங்க. இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். 7வது படிச்சுட்டு இருந்தேன். 2002ல நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சோம். சவுத் ஆப்பிரிக்காவோட 265 ரன் அடிச்சோம். அவ 200 ரன்னுக்கு ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தா. யுவராஜ் சிங் டைவிங் கேட்ச் எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து 2002ல டிராஃபி ஷேர் ஆகி நம்ம ஜெயிச்சது மனசுலயே இருக்கு. வாங்க முன்னாடி வாங்க ராமானுஜம். அடுத்து என்ன நடந்தது? 2011ல கடைசி வின்னிங் சிக்ஸர் மகேந்திர சிங் தோனி தோனி அடிச்சு குலசேகர. வாங்க 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி. 13 சாம்பியன்ஸ் டிராஃபி கடைசி ஓவர் ஆர் அஸ்வின் போடுறாரு. வாங்க லெஃப்ட் அங்கதான் ராமானுஜம். அங்கதான் வாங்க. லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் வாங்க அங்க ஸ்ட்ரைக்ல இருக்காரு. நம்ம ஜெயிச்சோம். 2015 வேர்ல்ட் கப்ல என்னடா பண்ணீங்க? 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தான் மண்ண கவினீங்க. 2019 இங்கிலாந்து வேர்ல்டு கப்ல நியூசிலாந்து கிட்ட மண்ண கவினீங்க. 2023ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல எவ்வளோ ஒருத்தன் வந்து உங்களை சைலன்ஸ் பண்ணா. இதுக்கெல்லாம் சேர்த்து 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில Nandi, wow, Roses playing here 2025 in Dubai. Champions Trophy, Rohit Sharma, Virat Kohli. என்னடா நாண்டி நொண்டினுட்டு ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அத சொல்லுடா. ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கறத அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். வெல்கம் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட் ஃபினாலேக்கு வந்திருக்கோம். நம்மள அன்னியன், அம்பி, ரெமோ எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில இருக்கிற 8 டீமோட ஃபைனல் ரேட்டிங்ஸ் என்ன, 100க்கு எவ்வளவு எடுக்கிறாங்க. இது லாஸ்ட் எபிசோட். we are going to look at balance and backups. ஆஸ்திரேலியால இருந்து ஆரம்பிச்சிடலாமா? அம்பியா, ரெமோவா, நாண்டியா, என்ன ஏதாவது சொல்லு. ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா டாப் ஆர்டர் 15, ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் 16, அதுக்கப்புறம் போலிங்க்கு 17 கொடுத்து மொத்தம் 48ல உட்காந்துருக்காங்க 75க்கு. ஆஸ்திரேலியாவோட பேக்கப்ஸ் எப்படி இருக்கு, ஓவரால் பேலன்ஸ் எப்படி இருக்கு, இந்த டோர்னமெண்ட்ல எப்படி ஃபேர் பண்ண போறாங்க, எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேஞ்சர் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, மிடில் ஓவர்ஸ்ல அவங்களோட பேட்ஸ்மேன், அவங்களோட ஆப்ஷன்ஸ் அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் என்னன்னா கம்மின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேசல்வுட், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த பவர் ஹிட்டிங் ஃபினிஷர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இவங்க இல்லை. அதனால அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி மிடில் ஓவர்ஸ்ல சாம்பாவை தவிர வேற எதுவும் பெருசா ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த தடவை உனக்கு கும்பி பாகம் தாண்டா. 16 out of 25 நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. அடுத்து நம்ம பார்க்க போற டீம் நியூசிலாந்து பீடாக். நியூசிலாந்து 60 on 75, சிட்டிங் ரியலி பிரிட்டி. அவங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, பேக்கப்ஸ் எப்படி இருக்கு, லாஸ்ட் 25ல அவங்க எப்படி ஃபேர் பண்றாங்க, ப்ளீஸ் டேக் அஸ். அதாவது ஒரு ஓவரால் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பே, ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சர், டாம் லாத்தம், கிளென் பிலிப்ஸ், மார்க் சாப்மேன், கேப்டன் மிச்சல் சாண்ட்லர், நாதன் ஸ்மித் ஆர் வில்லியம் ஓரோர்க், மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேலன்ஸ். பேஸ் பவுலிங் அட்டாக் who can disrupt the opposition early on. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் who can just come and control. பேட்டிங் லைனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 overs ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸ்ல they can take the game away. சாலிட் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிற ஸ்பின்னர்ஸ் இல்லை, பரவாயில்ல. பட் ஸ்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தட் இஸ் இதுன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஓவரால் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னில் விக்கெட் எடுக்காத குறை இதில் தீர்ந்துருது. 19 out of 25. 19 out of 25. ஸோ சாலிடா கடைசியில் எவ்வளோ மார்க் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட ஐடியல் 11 சொல்ல மறந்துட்டீங்க. ஆஸ்திரேலியாவோட ஐடியல் 11 என்ன இருக்கும்? நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வாட் வில் பி தியர் 11? ஏன்னா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இல்லை. ஏன்னா அங்கே ஒன்றும் பேச்சுக்கே இடம் இல்லை. பேட்ஸ்மேன் சார்ட் இட் செல்ஃப் அவுட். கிளென் பிலிப்ஸ் அவரோட பேட்டிங்காக மைக்கேல் பிரேஸ்வெல்க்கு அஹெடா வந்துடுறாரு. மிச்சல் சாண்டர் 8, 3 ஃபாஸ்ட் பவுலர். அந்த ஃபாஸ்ட் பவுலர் யாரு இன்னும் பேட்டிங் லெங்தன் பண்ணுமாங்கிறத தவிர அங்கே வேற கொஸ்டினே இல்லை. செட்டில்டு சைடு. தட்ஸ் வை நியூசிலாந்து இஸ் ரியலி சிட்டிங் பிரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் த ரேட்டிங்ஸ். ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பண்ணுவேன்? இப்போதைக்கு இருக்கிற மார்க்கை கொஞ்சமாவது மாற்றி ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு கிடக்கணும்னா 11 எப்படி செட் பண்ணுவேன்? என்ன ஆங்கர் போட்டு வாங்குறியா?
எப்பயுமே உண்மையை சொல்றவன் தான் இந்த அந்நியன். இவங்களோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தா ஆங்கர் கிங்கருங்கிற என்ன பார்த்தா உனக்கு ஆங்கர் மாதிரியா இருக்காடா? சரி போய் சொல்றா. Matthew Short with Travis Head, not a bad option. Marnus Labuschagne, Steve Smith, Josh English, Maxwell, Aaron Hardy, Nathan Ellis, Zampa, Sean Abbott or Spencer Johnson. அப்படிங்கும்போது இங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப டாப் 3 ஸ்ட்ராங்கா இருக்கா தெரியாதே. மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னை வந்து எடுத்துட்டு போக முடியுமா கேம்? யார் யார் இருக்காங்க? ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர்ஸ், ஹை இம்பாக்ட் பவர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அடிச்சு குழப்பற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. அது எப்படி வேணாலும் போகும். 50 ஓவர்ல 328 அடிக்க ஒரு சான்ஸ் இருக்கு, 129க்கு ஆல் அவுட் ஆத்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஏர்லியரா விக்கெட்ஸ் விழுந்துன்னா அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்க் மட்டும்தான். மிடில் ஓவர்ஸ்ல ஜாம்பா, அதுக்கப்புறம் சப்போர்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. இதுலயும் 16 out of 25. சரி 16 கொடுத்துருக்காரு. நியூசிலாந்து முடிஞ்சிருச்சு, ஆஸ்திரேலியா முடிஞ்சிருச்சு, சேனால ஏவும் எண்ணும் முடிஞ்சிருச்சு. ஆனா கேப்ல வந்தார் பாகிஸ்தானுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி 50 மார்க்ல உட்காந்து வச்சிருக்கா. இது வரைக்கும் அவங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, பேக்கப்ஸ் எப்படி இருக்கு, ஓரளவுக்கு ரீசனபிள். முன்னாடி தான் ஸ்பின்னரே இருக்காது. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் பேர் என்னப்பா, எனக்கு கூட லாஸ்ட் பால் போட்டாரு T20 வேர்ல்ட் கப்ல, அவர் பேர் நவாஸ், முகமது நவாஸை வச்சே ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு ஜெனுவின் ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்காங்க அப்ரார் அஹமத்ல. ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஒரு மாதிரி ரீசனபிளா இருக்கு. குஷ்டில் ஷா வெளில உட்காந்துருப்பாரு, தயாப் தயூர் வெளில உட்காந்து தயாப் தஹீர் வெளில உட்காந்துருக்காரு. ஆப்ஷன்ஸ் அண்ட் பேக்கப்ஸ் ரீசனபிளா இருக்கு. இதுக்காவது கொஞ்சம் மார்க் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவியா? அதாவது இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். போலிங் வந்துட்டு டீசெண்டா இருக்கு. பட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினான்னா தே ஹேவ் டு ஸ்கோர் 290. அதே மாதிரி 290 ஆப்கானிஸ்தானா 280, பாகிஸ்தானா 290. அந்த 10 ரன்னுக்கு என்ன காரணம் வித்தியாசம்? ஒரு ரேண்டமா சொல்றேன். இதே மாதிரி பாகிஸ்தான் எவ்வளவு மேட்சஸ் 280 பிளஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஓம் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே, நீ ஆடும் டாட் பால் பார்த்து வியந்து போய் நின்னேனே, 80 பாலடி 50 ரன்னு டீம் குடி முழுகி போனது இதனால், முக்கி 50 ஓவரில் 220 அடிப்போமே, அப்புறம் 40 ஓவரில் அடிச்சேரன்னு கொடுப்போமே, செண்பகமே செண்பகமே தோப்பதில்லே நாங்க கில்லிதானே அப்படின்னு போட்டு ஆடிட்டு இருந்தா 280 அப்படின்னா அவனுக்கு 300 ஓவர் கொடுத்தாதான் 280 அடிப்பான். அதனால 280 எந்த டீமாவது அடிச்சு இவங்களை ஆட விட்டா இவங்களுக்கு கும்பி பாகம் யாராலையும் தடுக்கவே முடியாது. இதுலயும் ஓவரால் 16 out of 25. 16 out of 25 பேலன்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. பாவம் 50 மார்க்ல இருந்தாங்க, ஒரு 70 வாங்கி இப்போ மேல போயிடலாம்னு நினைச்சா 70 கீழே குறைச்சி வச்சிருக்க. அடுத்து இந்தியா. பாகிஸ்தானுக்கு பாடிட்டு இந்தியாவுக்கு பாடாம இருப்பியா? பாட்டு உண்டா இல்ல வெறும் பேச்சு தானா? அந்த மாதிரி பேச்சா வீச்சா? அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடின உடனே தான் இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சாரு தம்பி. அதனால பாட வேணா பிரேக் கொடுத்துட்டு வேற டீம் பார்த்துட்டு இந்தியாவுக்கு வரியா? கொஞ்சம் குரல் வளத்தை வேணா இது பண்ணிக்கோ. இல்ல குரல் வளம் இந்தியானா ஏறிடும். சரி ஓகே, பாடு. என்ன பாட்டு? வந்தே. ஓகே பேட்ரியாட்டிக் சாங் கேளுங்க. UAE துபாய்னு சுற்றி சுற்றி திரிந்தேன், 2 பாயிண்ட்டுக்கு தத்தி அலைந்தேன், தெரிக்கும் வெயிலும் கஷ்டப்பட்டு ஆடினேன், வீடா முயற்சி கொண்டு அர்த்தம் அறிந்தேன், மனம் பித்தாய் போனதே, கப்பை கண்கள் தேடுதே, தொட கைகள் நீளுதே, இதயம் துடிக்கிறதே, இதுபோல் எங்கும் ஆட்டம் இல்லை, ஆதலால் சாம்பியன்ஸ் டிராபி தேடினேன், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னா போன தடவை சொன்ன மாதிரி இப்பயும் ஜெயிச்சிருவாங்க. நல்ல வேலை முந்தானதான் நம்ம ஷூட்டிங் பண்ற இடத்துல AR ரஹ்மான் வந்துட்டு போனாரா, அவருக்கு இந்த இடத்துல இந்த பாட்டை கேட்கக்கூடிய குடுப்பினை இல்ல. பாவம் நான் கேட்டேன். சரி மார்க் எவ்வளவு சொல்லு. அதாவது இவங்களுக்கு 20 to 40 overs டாமினேஷன் வித் த பேட் வித் த பால். அந்த 20 to 40ல ஸ்பின்னர்ஸை ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆட தெரியணும், அட்டாக்கிங் ஷாட்ஸ். அது இந்தியா அந்த பேஸ் கவர்டு. ஏன்னா வந்து வர்மன் வந்து சத்தமா போட்டு பேசினார் உங்களுக்கு,
எங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு. அதனால இப்ப அன்னியன் வந்திருக்காரு. போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பொட்டன்ட் ஸ்பின் போலிங் அட்டாக் மிடில் ஓவர்ஸ்ல ஆப்போசிஷனை ஸ்ட்ராங்கிள் பண்ற தவிர வேற எந்த கடல்லே team இல்லையா? க்கும் இல்ல. அதனால 21 அவுட் ஆஃப் 25. 21 out of 25 பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்தியாவோட மார்க்கை படிச்சா எட் அனதர் வேர்ல்ட் கப் ரிப்பீட்டா அப்படின்னு தோணும். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் இதே அளவுக்கு மார்க் தான் கொடுத்தார். கூட நிக்க வச்ச வேற ஏதோ ஒரு டீம் ஏதோ நிக்க வச்சு சவுத் ஆப்பிரிக்காவை நிக்க வச்சான்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்ட் கப்ல யாரையும் கூட நிக்க வச்ச மறந்துட்டேன். அப்ப அடுத்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா தானே, பாத்துடலாம். சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் 54 எடுத்திருக்காங்க. அவங்க போலிங் பெருசா நீ நிறைய ரேட் பண்ணுவேன்னு பார்த்தா ரேட் பண்ணவே இல்லை. அவங்க பேலன்ஸ் எப்படி இருக்கு, பேக்கப்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஃபேர் பண்ணுவாங்க, அண்டர் பிரஷர் என்ன பண்ணுவாங்க, வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? அதான் இவங்க எப்படி போவாங்கன்னா பவுமா அண்ட் ரிக்கிள்டன், எக்ஸ்ப்ளோசிவ் ரிக்கிள்டன். பவுமா இஸ் சம்மன் ஒரு 10-15 ஓவர் ஆடி எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ரசி வாண்டர் டு சேன் இஸ் a form of his life. ஸோ இது ஒரு சாலிட் டாப் 3 வித் ஒன் அக்ரெசர் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம் அப் அண்ட் டவுன். ஹென்ரி கிளாசன் நீங்க ஒத்துப்பீங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அங்க பெருசா திரும்பாது பாகிஸ்தான்ல, ஸ்லோவா இருக்கும். அவருக்கு ஷார்ட்டா போட்டிங்கன்னா பின்னாடி போய் கும்மிடுவார் உங்களை. அந்த சான்ஸ் இருக்கு. டேவிட் மில்லர் அவர் வந்து இஸ் ஆல்சோ கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு. ஒரே இது கன்ஃபியூஷன் ஆர் என்ன பண்றதுன்னு தெரியாம போவாங்களா. இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஸ்டப்ஸ் ஆர் மல்டர். பட் மல்டர் தான் போவாங்க. இஸ் ஆல்சோ நாட் அ பேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், கேன் கிவ் யூ a few overs. அதுக்கப்புறம் பேட்ல ஸ்ப்ரிங் வச்சிருக்கிற மார்க்கோ ஆன்சன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரபாதா, அந்த கன்வென்ஷனல் கேஷவ் மகாராஜ், அந்த குவிக் ஜிரால் கூட்ஸே. போலிங்ல கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. அதை அவங்க எப்படி சரி பண்ணுவாங்கன்னா அந்த பேட்டிங் டெப்த் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆல்சோ ககிசோ ரபாதா இஸ் சம்மன் who can strike up front. அதுக்கப்புறம் கேஷவ் மகாராஜ் இஸ் சம்மன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஆஃப்லெட்டை எங்க பார்த்தாலும் இஸ் போலிங் க்ளோஸ் டு 82 km/h. தைரியமா பாகிஸ்தான்ல அந்த மாதிரி போட்டு பேட்ஸ்மேன் ஏர்ல பீட் பண்ணோம். அந்த சரக்கு உங்களுக்கு ஈவன் தோ போலிங் யூனிட் எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு கேட்டா நான் கொஞ்சம் யோசிப்பேன். அந்த பேட்டிங் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. 19 out of 25. 19 out of 25 ஃபார் த ஓவரால் பேலன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா எப்படியுமே உனக்கு மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு டீம். அடுத்த டீம் எனக்கு க்ளோஸான ஒரு டீம் இங்கிலாந்து. லெட்ஸ் டாக் அபவுட் இங்கிலாந்து. இங்கிலாந்து என்ன நடக்குது, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நீ. அவங்களோட பேக்கப்ஸ் எப்படி இருக்கு? எல்லாமே பேக்கப்ஸ், எல்லாமே பேலன்ஸ் தான். 15 பேரும் பேட்டிங் ஆடலாம், 15 பேரும் போலிங் போடலாம். இன்ஃபேக்ட் மேட்ச் முன்னாடி ஃபுட்பால் கூட ஆடுறாங்க. ஃபுட்பால் ஆடி ஒருத்தர் பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துக்கிறாங்க தோத்தா. எனிவே அது ஒரு கியூட்டா இருந்தது ஒரு வீடியோ. இங்கிலாண்டோட பேலன்ஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் ஏதாவது நீ எனக்கு ஏத்த மாதிரி பேச. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அணியா போச்சு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி இவங்க தேவ் காட் ஆல் பேசஸ் கவர்ட். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க அப்ரோச் மாறணும். இந்த டீமை பாத்தீங்கன்னா எங்க வீக்னஸ் இருக்கு அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னா the way they are approaching the game அது சேஞ்ச் ஆகணும். அதனாலதான் இவங்க தோக்குறாங்க. இந்த டீமை எனக்கு ஒரு டவுட், 2019ல இதே மாதிரி தானே ஒரு ரெவல்யூஷனரி அப்ரோச் தானே கொண்டு வந்தாங்க. 2019க்கும் 2025 நடுவில் அந்த அப்ரோச்ல என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு? அப்ப எல்லா வாரம் சுத்தல இல்ல. அதுல 2 விஷயம் இருக்கு. ஜேசன் ராய் அவர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணாப்பனா அடிக்க மாட்டாரு, மெஷர்டா ஆடுவாரு. ஜானி பேர்ஸ்டோ உங்களுக்கும் தெரியும், அட்டாக்கிங் மைண்ட் செட்ல ஆடுவாரு, எல்லா பாலும் அடிக்க போக மாட்டாரு. நம்பர் 3 ஜோ ரூட் இருந்தாரு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டாப் 3. எத்தனை தடவை நீங்க பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 80 ஃபார் நோலாஸ், 13 ஓவர்ல 93 ஃபார் நோலாஸ் அப்படின்றது பெருசா ரிஸ்க் எடுக்காம. மார்கனோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்ததுன்னு நினைக்கிறேன். மார்கன் ஒரு பக்கம், பென் ஸ்டோக்ஸ். அந்த பேட்டிங் லைனப் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இங்கே இருக்கு. ஃபில் சால்ட், அது உப்பு கருவாடா இருந்தாலும் கருவாடு உப்பு இல்லாமல் சாப்பிடுவீங்களா? அதனால உங்களுக்கு வந்து ஃபில் சால்ட் ஓப்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் ஜோ ரூட், அவர் இப்பயும் இருக்காரு 2019 இருந்த ஒரு கர்னல். ஹாரி ப்ரூக், கர்னலா ரொம்ப வருஷமா ஒரு வேலையில இருந்தீங்கன்னா கர்னல்னு சொல்லுவீங்க ஒருத்தர் மரியாதைக்காக, அதுக்காக. ஓகே. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ற ஹாரி ப்ரூக். ஆனால் அவரோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜாஸ் பட்லர், அவர் ஒருத்தர் தான் வந்து அப்ளிகேஷன் இப்போ காட்டின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டோன், அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 333 நாள் இருக்கு அவருக்கு டியூ. ஆனால் அதெல்லாம் பார்க்காம பெரிய மனசு பண்ணி அவர் இங்கிலாந்துக்காக ஆடணும். அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸ், அந்த ஓட்டுற கார்ஸை வந்துட்டு பார்த்து ஓட்டணும். 5வது கியரில் ஓட்டக்கூடாது, 2வது கியர் 3வது கியர் எல்லாத்துலேயும் ஓட்டணும், இல்லைன்னா டிராக்டர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர், உங்களுக்கு ஆதில் ரஷீத், மார்க் வுட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டீம்னு சொல்றீங்க, எங்க வந்து இங்க குறை இருக்கு? எங்கேயுமே இல்ல, மைண்ட்ல தான் இருக்கு குறை. எனக்கு ரொம்ப சரி எவ்வளவு கொடுக்குற பேலன்ஸ்க்கு அதை சொல்லு. இல்ல சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ பேட்டிங் பார்த்தீங்கன்னா டெப்த் ஹையா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கேன் தே கெட் them a solid start like 2019 World Cup the first 13 overs? தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங்ஸ்டன், ஹாரி ப்ரூக், கேன் தே ஃபைண்ட் ஆன்சர்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் இன் மிடில் ஓவர்ஸ்? தெரியாது.
ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் குட், பிரைடன் கார்ஸ் முன்னாடி போட்டு ஆட விடுவாங்களா பேட்ஸ்மேனை? தெரியாது. அதுக்கப்புறம் ஆதில் ரஷீதுக்கு சப்போர்ட் ஸ்பின் யாரு? லிவிங்ஸ்டன், பெத்தல். அந்த லெவலுக்கு அவங்களால வர முடியுமா? தெரியாது. இவங்க சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிப்பாங்களா? தெரியாது. செமிஃபைனல்ஸ் போவாங்களா? தெரியாது. எவ்வளோ மார்க்கு? அது தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது. கொடுத்தே ஆகணும். 16 out of 25. 16 out of 25 கொடுத்துருக்காரு. டாப் 4 பிக் பண்றதுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ஸ்குவாட பத்தி பேசலாமா? பங்களாதேஷ் ஆக்சுவலி நீ இங்கிலாண்டெல்லாம் நம்ம இங்கிலாந்து கிட்ட இருக்கிற எபிலிட்டியில பேசணும். பங்களாதேஷை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்றேன். அவங்க என்ன மாதிரி ஒரு என்ன இந்த போஸ்ட் ஷக்கீபேரா, போஸ்ட் தமீமேரா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி எங்க பார்த்தாலுமே ஒரு அப்படியே இதுவா இருக்கு. ஸ்ரீலங்கா வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட வருது சம்டைம்ஸ். ஏன்னா ஸ்ரீலங்கால நிறைய எமர்ஜிங் டேலண்ட்ஸ் இருக்கு, நல்லா விளையாடுறாங்க. பட் பங்களாதேஷ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ஸ்குவாடை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. கடைசியா பேலன்ஸ்லயும் இவங்க டீமும் எப்படி தெரியுது? கொஞ்சம் இழுப்புச்சிட்டு இழிக்குதா? இந்த டீம் எப்படி இருக்கு சொல்லு. அதாவது இந்த 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எல்லாரையும் அப்செட் பண்ணிட்டு செமிஃபைனல்ஸ் வந்தாங்க. ஆமா, வேற வேற அப்ப சூப்பரா ஆடினாங்க. அப்போ நீங்கள் சூப்பராக ஆடிந்தாங்க அப்படின்றதுக்கு என்னன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் புட் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். தமீம் இக்பால், முஷ்பிகுர் ரஹீம், ஷக்கீப் அல் ஹசான், முகமதுல்லா, மஷரஃபி பின் மொர்டாசா. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அது யங்ஸ்டர்ஸ் ரேலிட் அரவுண்ட் தம். சபீர் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார். சபீர் ரஹ்மான் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் கண்ணெல்லாம் இருக்கும். அவருக்கும் வந்து டிப்புன்னு அடிப்பார், கொஞ்சம் லெக் ஸ்பின்னர் போடுவார். இந்த கலெக்டிவ் எஃபர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமை நான் படிக்கிறேன். தன்சீத் ஹசான் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். ஐம் நாட் சேயிங் very talented but young, very young and but he is inexperienced, not very inexperienced. arrived to international cricket. அவரோட பேக்கப் பார்த்தீங்கன்னா இந்த பர்வேஸ் ஹுசைன் எமான். அவர் வந்துட்டு அவரும் அரைவ் ஆல. சௌமியா சர்க்கார் வந்துட்டு இது அவரோட கெரியர்ல வந்து 27,000 கம்பேக் கொடுத்துருக்காரு. டிராப்டு போவாரு, டிராப்டு. இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல போட்டிருப்பாங்க ESPN கிரிக்கெட் போல. இப்போ ஆல் ரவுண்டர்ஸ்ல லாஸ்ட்ல இருக்காரு. அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதாவது வேகமா நீங்க சொல்லுவீங்க, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா அவுட் ஆனா டிராப் பண்ணா ரிப்பீட். இல்ல வந்தா ஆனா அவுட் ஆனா போலரா வந்தான், போலிங் போட்டான், அடி வாங்கினா, நிதாஸ் டிராஃபி தோத்தா, வெளில போனா பேட்ஸ்மேனா வந்தான். இது வந்து உங்களுக்கு திருப்பி இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 3 ஷாண்டோ, ஒரு அட்டாக்கிங் பிளேயர். ஆஸ் ஹி அரைவ்ட் தெரியாது. நல்ல பிளேயர். தப்பு. அரைவ்ட்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நம்பர் 3 இப்போ 297 இருக்கு. ஒருத்தர் போய் ஒரு 127 நாட் அவுட் ஆஃப் 105 பால்ஸ் ஒரு அடிக்க முடியும். கெப்பாசிட்டி இருக்கா? இருக்கு. ஸ்கில் இருக்கா? இருக்கு. அடிப்பாரா? தெரியாதே. ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, அதாவது நீ ஆனா ஒண்ணு எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. எதையுமே முடியாதுன்னு சொல்லல, தெரியாதுன்னு தான் சொல்றேன். முடியாதுங்கிறது நெகட்டிவா போயிடுது. அது ஒரு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அது இப்போ முஷ்பிகுர் ரஹீம் எப்படின்னா, இந்த ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பைக்கெல்லாம் வந்து கிக் ஸ்டார்டர் இருக்கும். ஒரு 3 நாள் வந்து உங்களுக்கு அது நீங்க வண்டியை எடுக்கலனாலோ இல்ல குளிர்காலத்துல 7 மணிக்கு you have to remember something. நம்ம நிறைய ஜென்ஸிக்கும் கேட்டர் பண்றோம். ஜென்ஸில கிக் ஸ்டார்டர்னா என்னன்னே தெரியாது. நீ பாட்டு கிக் ஸ்டார்டர்னா அதை இப்படி உதைக்கணும் சொல்லி பண்ணி காட்டு. இரு, அது என்ன ஆகும்? அந்த 3 நாள் ஆயிடுச்சு இல்லைன்னா குளிருது 7 மணிக்குன்னா ஒரு கழுதையே வச்சு ஓச்சாலும் வண்டி கிளம்பாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இழுத்துன்னு ஓடி கயத்தை வச்சு இந்த மாதிரி கட்டி ஏதாவது பண்ணினா தான் அந்த வண்டி கிளம்பும். இப்போ அன்பார்ச்சுனேட்டா ஒரு சாம்பியன் பிளேயரு அந்த மாதிரி பின்னாடிலேருந்து ஒரு விட்டாதான் பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அன்பார்ச்சுனேட்டா வந்திருக்காரு. லிட்டன் தாஸ் எல்லாம் விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆனாலும் லிட்டன் தாஸ் ஹஸ் நாட் ரியலி ஜஸ்டிஃபைட் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்சஸ். அவரே வந்து எனக்கு அதான் பிடிக்கும். ஒரு பிளேயர் வந்துட்டு ஐ நோ த ரீசன், ஐ டோன்ட் டிசர்வ் டு பி தேர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேதி ஹசான் மிராஸ், ப்ரமோட்டட் மேதி ஹசான் மிராஸ், பட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பேட்டிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அது 100 கன்வெர்ட் பண்ணுவாரா தெரியாது, அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இஸ் ரியலி குட், டவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமதுல்லா ஒரு 33 வருஷமா ஆடிட்டு இருக்காரு கிரிக்கெட்டு. அந்த 2015 வேர்ல்ட் கப்ல தான் ரியல் வெர்ஷன் ஆஃப் முகமதுல்லாவை நான் பார்த்தேன். ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸஸ். அதுக்கப்புறம் அப்படியே டிப் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அவரு ஆடுறாரு. ஜேக்கர் அலி பட்டுது, இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ப்ளோசிவ். தெரியாது, படுமா தெரியாது. உனக்கு எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. அதுக்கப்புறம் ரிஷாத் ஹுசேன் கேன் பேட், கேன் ஹி பி கன்சிஸ்டன்ட், can he do the job like what ஜடேஜா or someone ஜடேஜா மாதிரி ஆட முடியுமா? தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஸ்கீன் அஹ்மத்,
முஸ்டாபிஸ் தஸ்கின் அஹ்மத் வைஸ் கேப்டன், நல்லா போடுவாரு, வேகமா போடுவாரு, கன்சிஸ்டன்டா பிரேக் வைஸ் த்ரூஸ் எடுத்து. கேப்டன், ஆனா வயசான கேப்டனுங்க. இது நான் ஒரு ஃப்ளோல இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன். வைஸ் கேப்டன் நல்லா ஃபாஸ்டா போடுவாரு. இப்ப கன்சிஸ்டன்டா போடுவாரா, ஸ்விங் பண்ணுவாரா, விக்கெட் எடுப்பாரா, டெத்ல க்ளோஸ் பண்ணுவாரா தெரியாது. ஓகே. அடுத்து முஸ்தபிசுர் ரஹ்மான், ஒரு காலத்துல செம்மையா கட்டர்ஸ் போடுவாரு, நியூ பால நல்லா போடுவாரு, ஷார்ப்பா போடுவாரு. இப்ப வந்து அதே எஃபெக்டிவா இருப்பாரா? தெரியாது. ஓகே. இப்ப நீ கேரியர் முஸ்தபிசுர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா முஷ்பிகுர் ரஹீமுக்கு சொன்ன அதே தியரி தான். someone who can really win the game with the ball in power play, middle overs. இல்ல, ஆக்சுவலா நான் மார்க்கே போடாம பேஜை திருப்பிட்டேன். ஏன்னா அது பங்களாதேஷ் ஃபேன்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா இல்ல போடுவேன், மார்க் கொடுப்பேன். ஸோ அவரும் பாத்தீங்கன்னா அந்த பொட்டன் வெப்பனா இருந்த முஸ்தபிசுர் ரஹ்மான் 2016ல this contribution for Sunrisers, அதுக்கப்புறம் the contribution for Bangladesh, அது எதுவுமே இல்ல. எவ்வளவு மார்க் கொடுப்ப? தெரியாதுன்னு சொல்லாம மார்க் கொடு. இல்ல அதுக்கப்புறம் தன்சீம் ஹசன் ஷக்கீப். ஸோ இப்போ உங்களுக்கு எங்க வந்து எந்த இதுல வந்து உங்களுக்கு பவர் இருக்கு டு டாமினேட் த ஆப்பனன்ட்ஸ்னா எதுலயுமே இல்ல. மர்மதேசம் சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஒரு மார்க்கை கொடு. 13 out of 25. 13 மார்க் கொடுக்கறதுக்கு பங்களாதேஷ பத்தி எவ்வளவு நேரம் பேசி, அதாவது நாளா எடுத்து கொடுத்துருக்கு. 35 தான் உங்களுக்கு பாஸ் மார்க்குன்னா 13 கொடுத்தாலும் ஃபெயிலு தான், 34 கொடுத்தாலும் ஃபெயிலு தான். அதனால 13ன்றது கரெக்ட். என் காலேஜ்ல ஒரு பையன் படிச்சிருந்தான். அவன் என்ன தெரியுமா பண்ணான், எக்ஸாம்லாம் எழுதுவான், அவனுக்கு எப்பவுமே நிறைய ஃபெயில் ஆயிடுவான். அதனால என்ன பண்ணுவான், அவனுக்கு போர் அடிக்கும். அந்த 2 ஹவர் உக்காரணமேங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், ஒரு பேப்பர்ல எழுதிட்டான், இதை திருத்தி என்ன பண்ண போற, இதை திருத்தி என்ன பண்ண போற, இதை திருத்தி என்ன பண்ண போறேன்னு ஒரு 7-8 பேஜுக்கு அதிக எழுதியிருக்கான். அந்த ப்ரொஃபஸரும் ஃபர்ஸ்ட் பேஜை இன்டூ போட்டு திருப்பி இன்டூ போட்டு 8-10 பேஜும் போனாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சாரு, இதை திருத்தி என்ன பண்ண போற, இதை திருத்தி என்ன பண்ண போறேன்னு ரிவர்ஸ்ல எழுதியிருக்கான்னு. 10 பேஜ் பாவம் கன்சிஸ்டன்டா படிச்சு என்னடா எழுதியிருக்கான்னு கட் பண்ணினே இருந்திருக்காரு. அந்த மாதிரி பங்களாதேஷோட அந்த ப்ரிவியூ பார்த்தா இவ்வளோ நேரம் பேசி 13 மார்க் போட்டிருக்க, நீ எவ்வளோ பெரிய ஆளு. சரி, ஆப்கானிஸ்தான் சொல்லு. இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதல்லயே வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஏன் வந்துட்டு why they are going to be a team which is going to upset a few teams and also they have got a chance to get into semi-finals அப்படின்னு. இப்ப அவங்களோட டாப் 3 பாருங்க, இப்ராஹிம் ஜத்ரான், ரமானுல்லா குர்பாஸ், ரஹமத் ஷா, அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்ட் அஸ்மத்துல்லா ஷைதி, குல்பதீன் நைப், அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய், முகமது நபி, ரஷீத் கான், நூர் அஹமத், ஃபசலுல்லா ஹக் ஃபரூகி, அப்புறம் அவ்வளவுதான் 11 ஆயிடுச்சா? இம்பாக்ட் சப் இல்ல. சரி, ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் bowlingல பவர் பிளேல ராட்டில் பண்ற 2 bowler இருக்காங்க, தட் இஸ் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் அண்ட் ஃபரூகி. ஸ்பின்னு பாத்தீங்கன்னா நூர் அஹமத், ரஷீத் கான், கண்ட்ரோலுக்கு நபி. அதுக்கப்புறம் பேட்டிங்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ரமானுல்லா குர்பாஸ், கிளாசி இப்ராஹிம் ஜத்ரானு, ரஹமத் ஷா, அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா சைதி, குல்பதீன் நைன் கேன் கோ டபுள் கியர்ஸ், ஒமர் ஜாய் கேன் கோ டபுள் கியர்ஸ், நபி கேன் கோ டபுள் கியர்ஸ், ரஷீத் கான் கேன் கோ டபுள் கியர்ஸ். அப்படிங்கும்போது திஸ் இஸ் த இயர் தே ஹவ் pitted a very very difficult group which is called group of death. 19 out of 25. 19 out of 25. பரவாயில்ல, இவங்களுக்காக இவ்வளவு நேரம் பேசி கரெக்டா கன்சைஸா கொண்டு வந்து முடிச்ச. யார் எவ்வளவு டோட்டல் ரேட்டிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னோட மார்க் என்னன்னு நான் கொடுத்துட்றேன். என்னோட குவாலிஃபையிங் டீம்ஸ் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட கொடுக்கலாம். இல்ல நீ ஃபர்ஸ்ட் கொடுத்துறியா குவாலிஃபையிங் டீம்ஸ்? நீங்க கொடுத்துங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் நீ போயிடுறேன். நீ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 64 on 100 கொடுத்துருக்க மச்சி. ஓகே, நான் என்னோட வியூல இருந்து ஐ எம் கிவிங் தம், டோட்டலா கொடுத்துறேன் தனியா பிரிக்காம. ஐ எம் கிவிங் தம் 78 on 100. ஓகே, நான் ஒண்ணுதான் என்னதா சும்மா போடு மார்க். இல்ல நான் ரீசன் சொல்றேன். Travis said, I still think their batting will come through in conditions like Pakistan. அவங்க பாகிஸ்தான்ல ஆடுறதுனால அவங்களுக்கு பேட்டிங்ல இஷ்யூ இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரன் அவே பிளேயர் ஃபார் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட் இன் பாகிஸ்தான் இஸ் ஸ்டீவன் ஸ்மித். இது ஒரு பெரிய ஆச்சரியமா இல்ல. I think they'll manage their bowling and I see Australia qualifying also. In my view, I see Australia qualifying into the semi-final, even though they don't have Hazelwood and இது. நியூசிலாந்து நெக்ஸ்ட் போலாம். நியூசிலாந்துக்கு நீ வந்து ஒரு 79 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 79 on 100. நான் ஒரு 85 கொடுக்குறேன் நியூசிலாந்துக்கு. த ரீசன் ஐ வில் கிவ் 85 இஸ் பிகாஸ் அவங்களோட பேலன்ஸ், அவங்களோட சைடோட பேலன்ஸு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரே ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் தான் இருக்கு. அவங்களோட சீம் போலிங் அட்டாக்ல சவுதி, மில், போல்ட் அந்த மாதிரிலாம் இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் நெவர்தலெஸ் இந்த குரூப் ஆஃப் பாகிஸ்தான், இந்தியா அண்ட் பங்களாதேஷ், ஐ திங்க் நியூசிலாந்து வில் ஆல்சோ கெட் த்ரூ. என்னோட ஃபர்ஸ்ட் 2 குவாலிஃபயர்ஸ் அங்கேருந்து வந்துட்டாங்க. பாகிஸ்தான் நீ எவ்வளவு கொடுத்தன்னா ஒரு 66 கொடுத்துருக்க. நான் வந்து ஒரு 55 கொடுக்கலான் இருக்கேன். ஒரு 10 மார்க் 11 மார்க் கம்மியான ஒரு 55 கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா வெரி டவுட்ஃபுல். ரீசெண்டாக நடந்த ஒரு ஓடிஐ சீரீஸ்ல கூட
தேடி 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 ரன் அடிச்சு ஆப்கானிஸ்தானை கேம்ல கொண்டு வந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் சி பாகிஸ்தான்ஸ் பேட்டிங் கமிங் த்ரூ. நான் ஐ வுட் ஹவ் லவ் டு சி சம்படி லைக் ஒரு சையம் அயூப் இருந்திருந்தான், ஒரு ஷான் மசூத் ஐ திங்க் கைண்ட் ஆஃப் டர்ன்ட் அரவுண்ட் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானோட டெஸ்ட் டீம். ஸோ ஐ வுட் ஹவ் லைக் டு சி தட் பிட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. பட் நெவர்தலெஸ் ஐ திங்க் இஸ் லார்ஜ்லி டிபெண்டன்ட் ஆன் ரிஸ்வான். இந்த 55 மேல போய் அவங்க குவாலிஃபை ஆனோன்னா ரிஸ்வான் மஸ்ட் ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டோர்னமெண்ட் இன் மை வியூ. இது பாகிஸ்தான். அடுத்து இந்தியா. இதுல வந்து ஒரு டவுட்டே கிடையாது. நீ 64 ஒரு 21 85 கொடுத்துருக்க. என்னோட வியூல ஐ வில் கோ அப் டு ஒரு இல்ல நானும் 85 ஒத்துக்கிறேன் மச்சி. ஈக்குவல் இது பும்ரா இருந்தான்னா நான் ஒரு 90 வரைக்கும் கூட போயிருப்பேன். ஐ திங்க் தென் இந்தியா பிகம் அ டிஃபரண்ட் சைட். த ஒன்லி கன்சர்ன் ஃபார் இந்தியா இன் மை வியூ இஸ் ஆல் தேர் கேம்ஸ் ஆர் இன் துபாய். லெட்ஸ் சே 3-3 டாஸ் தோத்துட்டோம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம். தட்ஸ் மை கன்சர்ன், தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் இந்தியா பிகாஸ் ஆஃப் த வென்யூ. ஏன்னா சாக் அண்ட் சீஸ் மத்தியானத்துக்கும் ஈவினிங்கும் ஒருவேளை நம்ம டாஸை தோத்துட்டோம்னா அந்த 85 வில் ஸ்டார்ட் டிராப்பிங் டவுன் டச்சுன்னு என்னோட வியூ. ஆப்போனன்ட்ஸ் பேட்டிங் நைட் ஆடினாங்கன்னா கொஞ்சம் மாறும்னு என்னோட வியூ. பட் அதர்வைஸ் ஐ டோன்ட் சி a ப்ராப்ளம் ஃபார் இந்தியா. 3-2 டாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா துண்டா போயிடலாம். டாஸ் இஸ் a ஹியூஜ் ஃபேக்டர். சவுத் ஆப்பிரிக்கா, நான் அந்த குரூப்ல ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இருக்காங்க. என்னோட வியூல ஐ சி சவுத் ஆப்பிரிக்கா ரியலி ஸ்ட்ரகிளிங் டு கோ த்ரூ மச்சி. நீ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கேன்னா 64 ஒரு 74 73 கொடுத்துருக்க. என்னோட வியூவில் நான் ஒரு 68 on 100 கொடுக்குறேன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பியூர்லி பிகாஸ் அந்த பவுன்ஸ் இல்லாதனால. விக்கெட்ஸ் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு, பவுன்ஸ் ஒரு மாதிரி ஸ்கிட்டியா இருக்கிறதுனால இஃப் கிளாசன் டசன்ட் கம் டு த ஃபோர் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வில் ஃபால் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் ரபாடா ஒன்லி பர்சன் வில் கேரி த லோட். இது என்னோட வியூ ஆன் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ திங்க் தே வில் ஸ்ட்ரகிள் டு குவாலிஃபை. இப்போ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டீமு, நீ வந்து ஒரு 49 + 16 65 கொடுத்துருக்க ஆன் 100. நான் வந்து ஒரு 81 on 100 கொடுக்குறேன் ஃபார் இங்கிலாந்து. ஈவன் தோ நான் வந்து இங்கிலாண்டை வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குன்னு இந்த சீரீஸ்லாம் சொன்னாலும் ஐ திங்க் இங்கிலாந்து சும்மா எல்லாரோடையும் விவாய் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விவாய் பண்ணி பாகிஸ்தானில் அவங்க கடைசியாக ஆடின சீரீஸில் ஹாரி ப்ரூக்கை அவுட் ஆக்கிறதுக்கு ஆளை தனியாக கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அண்ட் கீப்பிங் இன் மைண்ட் தட் அந்த அப் அண்ட் டவுன் இருக்காது, பயங்கரமா லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்காது, ஸ்பின் ஆகும். ஐ திங்க் இங்கிலாந்து வில் பேட் ஆப்போசிஷன்ஸ் அவுட் இன் பாகிஸ்தான் நான் நினைக்கிறேன். தே வில் மர்டர் bowling அட்டாக்ஸ். இஃப் தே டோன்ட் இதே மாதிரியே ரிப்பீட் ஆடியன்ஸ் கொடுத்தாங்கன்னா மரண அப்செட்டா இருப்பேன் நான். ஐ சி இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா கோயிங் த்ரூ இன் தட் குரூப் இன் திஸ் பர்டிகுலர் எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஐ நோ தெர் இஸ் அ டீம் கமிங் த்ரூ விச் இஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷ்லாம் நீ சொன்ன அதே கான்செப்ட் தான். 41 ஒரு 13 54 கொடுத்துருக்க நீ. நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருப்பேன். பங்களாதேஷ் நல்லா கிரிக்கெட் ஆடணும், அவளும் வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம். பட் ஐ சி பங்களாதேஷ் அட் 40 out of 100 இன் மை வியூ. ரொம்ப நான் வந்து ஸ்கேத்திங்காக கொடுக்குறேன், சிலதெல்லாம் மேலேயும் கீழையும் போகிறேன். இது ஏன்னா இது என்னோட ஓவரால் அசஸ்மெண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆப்கானிஸ்தான். நீ வந்து ஒரு 57.5 76.5 on 100 கொடுத்துருக்க. என்னோட ரேட்டிங் ஃபார் ஆப்கானிஸ்தான் 70 on 100. ஐ see them coming and playing some good games, but I don't see them getting through. ஏன்னா பாகிஸ்தானில் ஸ்டில் வால்யூம் ஆஃப் ரன்ஸ் வேணும். ஒருவேளை பால் திரும்பலை அப்படின்னா ஐ ஸ்டில் திங்க் தே வில் புட் சம் டீம்ஸ் இன் ட்ரபிள். பட் தெரியல. ஐ பி வெரி ஹாப்பி இஃப் ஆப்கானிஸ்தான் கோஸ் த்ரூ. ஆப்கானிஸ்தான் போனாங்கன்னா ஆஸ்திரேலியா மிஸ் அவுட் ஆவாங்க நான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் see them going through. ஆனஸ்ட்லி ஆஸ்திரேலியாவோட பவர், இந்தியாவோட மைட், இங்கிலாண்டோட அந்த ஒரு பிரெத் டேக்கிங் அப்ரோச் அண்ட் தேர் பவர் along with New Zealand's systematic approach with finesse, I see these 4 teams going through. இதுதான் என்னோட வியூ. நீ என்னன்னு சொல்லுங்க. என்னோட வியூ நீ ஒரு குரூப்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒத்துட்டோம். இந்தியா இன்னொரு குரூப் ஆஃப் டெத்னு சொன்னீங்க. இந்தியா நியூசிலாந்து உள்ள போறதுன்றது நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நானும் ஒத்துக்கிறேன். இங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இருக்கு. என்னோட இதுல இந்த அனாலிசிஸ் படி, இந்த கண்டிஷன்ஸ் படி எந்த டீமு எப்படி கஷ்டப்படும்னு சொல்றோம். பட் அந்த குரூப்ல ஈவன் தான் ஆஸ்திரேலியாவுக்கு நான் கம்மியா கொடுத்தேன், ஆப்கானிஸ்தானுக்கு நிறையா கொடுத்தேன். பிகாஸ் தே காட் த ஃபயர் பவர் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். என்னோட 2 டீம்ஸ் விச் வில் குவாலிஃபை ஃப்ரம் தேர் இஸ் கோயிங் டு பி இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. நான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கொடுத்துருக்கேன். மார்க்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானுக்கு ஹெவியா மார்க்கை கொடுத்துட்டு இங்கிலாண்டை கொண்டு போய் கரை சேர்த்திருக்காரு. ஐ ஹாவ் அ ஃபீலிங் என்னோட ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் மனசை மாத்தினியா? இல்ல, டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுலேயுமே வந்து அவங்களுக்கு, நான் தான் சொன்னேனே, எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை, இன்னொரு சப்போர்ட் சிஸ்டம் ஸ்பின்னர் அவங்களுக்கு இல்லை. அதை தான் சொன்னேன். எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் இருக்கு, பேட்டிங் டெப்த் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. எங்க அவங்க மாட்டிக்கிறாங்க? அப்ரோச்.
there is a good chance அவங்களே உட்காந்து இந்த பார் இது நடக்க போறது இல்ல. We are going to play intelligent cricket. We are going to take responsibility. We're not going to play to entertain anyone. We're not going to play basketball. We're going to win Champions Trophy. அப்படின்னு இங்கிலாந்து வந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த டீமை தோக்கடிக்கிறது கஷ்டம். ஸோ இன்னொரு டீம் நான் சொன்னேன், சவுத் ஆஃப்ரிக்காஸ் காட் அ ப்ராப்ளம் வித் bowling as accepted. ஆனா அந்த பேட்டிங் காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி a close tussle between ஆஸ்திரேலியா and சவுத் ஆஃப்ரிக்கா. 3 டீம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். நீங்க ஆஸ்திரேலியான்றீங்க, நான் சவுத் ஆஃப்ரிக்கான்றேன். இன்னொரு வைட்டலான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்தியா வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் எல்லா கேமும் துபாயில் ஆடுறாங்க. செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா இன்னொரு ஐசிசி சில்வர்வேர் ரோஹித் சர்மா தூக்கின்னு ஊருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 5 கேமும் ஒரே வென்யூல ஆடுவாங்க. இந்தியாவுக்கு டிராவல் கிடையாது, ஃப்ளைட் எடுக்க வேணாம். பாகிஸ்தான்ல ஆடி முடிச்சுட்டு செமிஃபைனல் ஆடுற டீம் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரணும் செமிஃபைனல் ஆடுறதுக்கு. அப்படி ஒருவேளை இந்தியாவோட அந்த மேட்ச் தோத்துட்டாங்க, இந்தியா ஃபைனலும் போயிடுச்சுன்னா அங்கேருந்து வர டீம் திருப்பி வந்து விளையாட போகிறது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ்லி டிஃபிகல்ட் டாஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிராவல் பிளே. அதெல்லாம் மற்ற டீம்ஸுக்கு இந்தியா இஸ் கோயிங் டு பிளே அட் அ லிட்டில் பிட் ஆஃப் கன்வீனியன்ஸ். இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் இந்தியா குவாலிஃபை. எல்லா டீம்ஸும் என்ன யோசிப்பாங்கன்னா இந்தியா குவாலிஃபை ஆகக்கூடாதுடா, ஆனால் நமக்கு ரொம்ப இம்சடான கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல மட்டும் யோசிக்க மாட்டாங்க, ஈவன் ஆன் தீஸ் லாஜிஸ்டிக் டேர்ம்ஸ் யோசிப்பாங்க. ஸோ இந்தியா குவாலிஃபை ஆச்சுன்னா விச் ஐ திங்க் தே வில், அனதர் சில்வர் வேர் இஸ் கமிங் ஆர் வே நான் நினைக்கிறேன். 5 மேட்சும் ஒரே வென்யூல, டிராவல் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ஜெயிக்கல, ஒவ்வொருத்தரையும் ஆட்டவனை போட்டு தூக்காம விட மாட்டேன். கயிறை வேற வச்சிருக்கேன், தூக்கிட்டு வரா இல்லையான்னு பார்ப்போம். நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ப்ரிவியூ. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஓப்பனர், ஸ்டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பவுலர்ஸ் தனித்தனியாக எடுத்துட்டு போய் ஒரு ரேட்டிங் கொடுத்தது, அதையும் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் மேட்சுக்கு அப்புறம் ரிவ்யூஸ்க்கு காத்திருக்கேன்.